ஹலோ நண்பர்களே, மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ நீங்க இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம போய் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தொடர்ச்சியா போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால தவற விடாம பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா அமைய போகுது. நிச்சயமாக எங்களால முடிஞ்ச அளவு எங்களால பெஸ்ட்டை நான் உங்களுக்கு தருவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கொள்றேன். வாங்க நாங்க நேரடியாக இந்த வகுப்புக்குள்ள போகலாம். ஆமா நண்பர்களே, இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்தா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நாங்க ஏற்கனவே போன வகுப்புல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போறோம். ஆங்கிலம்ங்கிறது ரொம்பவும் இலகுவானது, ரொம்ப அழகான முறையில எங்களால படிக்க முடியும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை தொடர்ச்சியாக அடுத்த நாங்க கிளாஸ்ல இப்ப நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். சோ இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது ரொம்பவும் அழகாக நாங்க அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பயன்படுத்துகின்ற ஒரு டென்ஸா காணப்படுது. ரொம்ப கடினமே கிடையாது, ரொம்ப அழகாக இதுல எங்களால பேச முடியும். அது எப்படி நாம இன்றைக்கு பார்க்கத்தான் போகிறோம். சோ நாம இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது எப்படி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அந்த சின்ன எக்ஸாம்பிளே உங்களுக்கு விளங்கிடும். இதான் எங்களுடைய பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதாங்க அன்றாடம் நாங்க பயன்படுத்துகின்ற இந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருகிறது அப்படிங்கறது உங்களால பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ பாத்தீங்களா இருந்தால் இந்த பகுதியில நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன். நாம அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சில உதாரணங்கள். இப்ப பாத்தீங்களா இருந்தால் எங்களுடைய அப்பா என்ன செய்வாரு? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவாரு. வேலைக்கு போயிட்டு வந்த உடனேயும் அப்பமார் எல்லாருமே கேட்கின்ற ஒரு விடயம், தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க. உதாரணத்துக்கு ஒரு மகன் இருக்கிறாரு அப்படின்னா மகன் என்ன செய்யறான் அப்படிங்கறத வீட்டுக்கு வந்த உடனேயோ என்ன செய்வாங்க? கேட்பாங்க அம்மாட்ட, எங்க அவன் என்ன செய்யறான் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. சோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்பா என்ன செய்யறாங்க? வேலை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வாராரு. அந்த சந்தர்ப்பத்தை நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. அந்த நேரத்துல அப்பா கேட்பாரு, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. என்ன செய்யறான் பிள்ளை அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்பாரு. அது ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவாங்க? வாட் இஸ் ஹி டூயிங், வாட் இஸ் ஹி டூயிங், அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்பா கேட்பாரு. அதுக்கு அம்மா சொல்லுவா, அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான், அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா அம்மா சொல்றா அப்படின்றா he is playing, he is playing அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே அது உங்களுக்கு அது கேட்டுட்டு, ஆனா உண்மையிலே நீங்க விளையாடிட்டு இருக்கல, அந்த நேரம் நீங்க என்ன செய்யறீங்க? நீங்க படிச்சு கொண்டிருக்கிறீங்க அப்படின்றா உடனே நீங்க என்ன சொல்றீங்க? am I playing, நான் என்ன விளையாடி கொண்டா இருக்கேன்? I am not playing, நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. நான் என்ன விளையாடி கொண்டா இருக்கேன்? நான் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. I am not playing. அப்ப என்ன செய்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். I am studying. அப்படி என்று என்ன செய்வீங்க? உங்களுடைய அந்த செயற்பாடு, அந்த நேரத்துல நீங்க செய்து கொண்டிருக்கின்ற செயற்பாடை நீங்க சொல்லுவீங்க. இது அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்துகின்ற அந்த சந்தர்ப்பங்கள். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ன, அதுல எப்படி நாங்க வாக்கியங்களை உருவாக்க வேணும் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நாங்க பார்க்கலாம் வாங்க. இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது சில ரூல்ஸின் அடிப்படையில, சில ஸ்ட்ரக்சரின் அடிப்படையில தான் நாங்க உருவாக்க வேணும். அந்த ஸ்ட்ரக்சர் தந்திருக்கோம் பாருங்க. உங்களுக்கு தெரியும் ஐ என்றால் என்ன? நான். சோ ஐ என்கிற வார்த்தை வருமாக இருந்தால் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நாங்க வாக்கியங்கள் உருவாக்க வேணுமாக இருந்தால் ஐ வந்தால் ஏம் என்கிற வார்த்தை, ஏம்ங்கிறது நாங்க என்ன செய்ய வேணும்? சேர்க்க வேணும். அதோடு சேர்த்து வேர்பையும் அந்த வேர்போடு சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்ம் நாங்க என்ன செய்யணும்? போட வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஐ வந்தால் ஏம்ங்கிறது போடணும். அதோடு சேர்த்து வேர்ப போட்டு வேர்போடு சேர்த்து நாங்க ஐஎன்ஜி அப்படிங்கிற அந்த சொல்ல நாங்க போடணும். ஐஎன்ஜி ஃபார்மேட் நாங்க போடணும். அதே போல he, she, it வருமா இருந்தால், he, she, it வருமா இருந்தால் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நாங்க இஸ்ங்கிறத போட்டு இஸ்ங்கிறத போட்டு அதோட வேர்ப சேர்த்து வேர்போட ஐஎன்ஜி ஃபார்மேட்டை நாங்க என்ன செய்ய வேணும்? சேர்த்து போட வேணும். சரிதானே? அதே போல பாத்தீங்களா இருந்தால் யூ வி டே, யூ வி
டே அப்படிங்கிறது வருமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து நாங்க ஆங்கிற அந்த வேர்டை வந்து போடணும். ARE ஆங்கிறத வந்து போட வேணும். அதோட சேர்த்து வேர்ப போட்டு அதோட நாங்க ING ஃபார்மேட்டை வந்து போட வேணும். சரிதானே? சோ இத வந்து நாங்க சிம்பிளா ரொம்ப அழகா வந்து இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து உருவாக்கலாம். ஐ வந்தால் am போடணும், வேர்போட சேர்த்து ING போடணும். அதே போல he she it வருமாக இருந்தால் இஸ் போடணும், அதோட சேர்த்து வேர்போட ING போடணும். அதே போல you we they வருமாக இருந்தால் ஆ போடணும், அதோட சேர்த்து வேர்போட ING ஃபார்ம் போடணும். போட்டுமெண்டா சூப்பரான பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து வாக்கியங்களை உருவாக்கிடலாம். இது எப்படி உருவாக்கலாம்ங்கிறதுக்கு சில மேலும் உதாரணங்கள் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப ஐங்கிறத வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்னா சில என்ன வாக்கியங்கள் வந்து உருவாக்கும். இதுல முதலாவது நாங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து உருவாக்கும். நேர்மறை வாக்கியங்களை வந்து நாங்க உருவாக்கும். நேர்மறை வாக்கியங்களை உருவாக்க வேணுமா இருந்தால் ஐ போட்டால் அதுக்கு பக்கத்துல ஏம் கட்டாயம் வர வேணும். ஐ ஏம், நான் என்ன சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அதாவது இப்போது நான் செய்து கொண்டிருக்கேன். இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ங்கிறது தற்பொழுது நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்கின்ற அந்த செயற்பாட்டுக்கு நாங்க என்ன செய்யலாம், இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து போலாம். இப்ப கரண்டா நடந்துட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து நாங்க பயன்படுது. நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், நான் விளையாடி கொண்டிருக்கிறேன், நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், இப்படி தற்பொழுது பிரசன்ட்ல வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற அந்த செயற்பாடை வந்து நாங்க இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் சொல்லலாம். இப்ப நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நாங்க உருவாக்குவோமாக இருந்தால், நேர்மறை வாக்கியங்களை உருவாக்குவோமா இருந்தால் ஐ வந்தா கட்டாயம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து நாங்க ஏம்ங்கிறது வந்து போடணும். ஐ ஏம். சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ற, ஈட் என்று சொல்லுவோம். ஈட்ங்கிறது வேர்ப். சோ அந்த வேர்போடு சேர்த்து நம்ம ING ஃபார்ம் வந்து போடணும். அப்ப ஈட்டிங், ஐ எம் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது வரும். சரிதானே? அப்ப நாங்க என்ன செய்யணும், பாசிட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கிட்டு, இதே போல நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை, நான் இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை அப்படி என்று நாங்க நெகட்டிவ் சென்டென்ஸை எப்படி உருவாக்கலாம், எதிர்மறை வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா இருந்தால் ஐ ஏம்ங்கிறத போட்டு அதோடு சேர்த்து நொட்ங்கிற வார்த்தையை நாங்க சேர்க்க வேணும். ஐ ஏம் நாட் ஈட்டிங். சரிதானே? சோ இதுல ஐ ஏம் நொட்ங்கிற வார்த்தையை நாங்க ஆட் பண்ணோம்னா இல்லைங்கிற அர்த்தம் வரும். ஐ ஆம் நாட் ஈட்டிங் என்றா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லை என்று வரும். அப்ப இந்த இடத்துல நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம எதிர்மறை வாக்கியங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கணும் வேணுமாக இருந்தால் அந்த ஏம்ங்கிறதுக்கு பக்கத்துல நொட்ங்கிறத போட்டோம்னா சூப்பரா நாங்க எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸ் நாங்க உருவாக்கிடலாம். அடுத்ததா பாத்தீங்களா இருந்தால் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நேர்மறை கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம் பாத்தீங்கன்னா, நாம ஐக்கு பக்கத்துல போட்ட ஏம வந்து ஐக்கு முன்னாடி, ஐங்கிறது என்ன சப்ஜெக்ட் என்ன, சோ சப்ஜெக்டுக்கு முன்னாடி வந்து இந்த ஏம கொண்டு வந்து போட்டோமா இருந்தா அது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கும். உதாரணத்துக்கு ஐ எம் ஈட்டிங் சொன்னது ஏம் ஐ ஈட்டிங், ஏம் ஐ ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டா இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டா இருக்கிறேன் அப்படின்னு நாங்க கேட்கறதுக்கு ஏம் ஐ ஈட்டிங் அப்படி ஐக்கு பக்கத்துல வந்து சப்ஜெக்ட் பக்கத்துல வந்து ஏம சப்ஜெக்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டோம்னா இலகுவாக எங்களால பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்க முடியும். சரிதானே? சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி உருவாக்கலாம், எதிர்மறை கேள்வி வாக்கியங்களை எப்படி உருவாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, எதிர்மறை வாக்கியத்தை உருவாக்கணுமாக இருந்தால் am not என்கிறத போடணும் அப்படின்னு பார்த்தா இந்த am not நாங்க சுருக்கி ain't சொல்ல முடியும். சரிதானே? சோ ain't என்று சொல்ல முடியும். இந்த இடத்துல am not வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டோமாக இருந்தால் அந்த இடத்துல எங்களால எதிர்மறை கேள்வி வாக்கியம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க என்ன செய்யலாம், நாங்க உருவாக்க முடியும். அப்ப am not I eating, am not I eating அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கவில்லையா அப்படி என்கின்ற அந்த கேள்வி வந்து எங்களுக்கு நெகட்டிவ்ல வந்து எங்களுக்கு உருவாகும். சரிதானே? சோ இது ஏமுக்கு நம்ம ஐக்கு ஏம்ங்கிறது போடணும். சோ அந்த ஏம்ல வச்சு நாங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்களா இருந்தால் இஸ்ங்கிறத வந்து வச்சு எப்படி எங்களால வார்த்தைகள் உருவாக்க முடியும். ஹி ஷி இட் வர்மண்டா இஸ்ங்கிறது நாங்க என்ன செய்ய வேணும், போட வேணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்களா சில என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன். பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நாங்க உருவாக்க வேணுமா இருந்தால் அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான், அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிற பொழுது he is
அங்கால verb வந்து play என்ன அப்ப verb சேர்த்து நாம ing form வந்து போடணும். he is playing அவன் விளையாடி கொண்டு இருக்கிறான். he is playing அப்படின்னு சொல்லி வரும். அதே விடயத்தை நாங்க நெகட்டிவ்ல வந்து போடணுமா இருந்தால் இஸ்ஸுக்கு பக்கத்துல நொட்ட வந்து போட்டோமா இருந்தால் எங்களால எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்க முடியும். நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்க முடியும். அப்ப he is not playing அப்படிங்கிற பொழுது அவன் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை எங்களுக்கு கொண்டு வந்தார். சோ இதுல ஷீயும் வந்தாலும் அதே மாதிரி தவிர இட்டு வந்தாலும் அப்படிதான் வரும். she is not playing என்றால் அவள் விளையாடி கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தம் வரும். அடுத்ததா பாத்தீங்களா இருந்தால் எதிர் நேர்மறை கேள்வி வாக்கியங்கள் உருவாக்கணும். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்க வேணுமா இருந்தால் சப்ஜெக்டுக்கு பிறகு வருகின்ற அந்த இஸ்ஸ வந்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டமா இருந்தா எங்களுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு இஸ் ஹி பிளேயிங் அவன் விளையாடி கொண்டா இருக்கிறான். இஸ் ஹி பிளேயிங் அவன் விளையாடி கொண்டா இருக்கிறான். ஹீக்கு பிறகு வந்த இஸ்ஸ வந்து நாம என்ன செய்யறோம் முன்னாடி தூக்கி போட்டோம்டா நேர்மறை கேள்வி வாக்கியங்களை எங்களால உருவாக்க முடியும். அதே போல எதிர்மறை கேள்வி வாக்கியங்கள் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க உருவாக்க வேணுமா இருந்தால் இஸ் நாட்ங்கிறத வந்து நாம சப்ஜெக்டுக்கு முன்னு தூக்கி போட்டோம்டா எதிர்மறை கேள்வி வாக்கியங்களை எங்களால உருவாக்க முடியும். இஸ் நாட் ஹி பிளேயிங் அவன் விளையாடி கொண்டு இருக்கவில்லையா அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை வந்து இந்த கேள்வி இந்த வாக்கியம் எங்களுக்கு என்ன செய்யுது கொண்டுட்டு வருகிறது. இஸ் நாட் ஹி பிளேயிங் அவன் விளையாடி கொண்டு இருக்கவில்லை. இந்த இடத்துல இஸ் நாட் வந்து இஸ்ன்ட் எங்களால சொல்ல முடியும். இஸ் நாட் இஸ்ன்ட் எங்களால சுருக்கமாக சொல்ல முடியும். சோ இதே போலதான் நேர்மறை எதிர்மறை வாக்கியங்கள் நேர்மறை கேள்விகள் எதிர்மறை கேள்விகளை வந்து உருவாக்குறதுக்கு நாங்க சூப்பர்பா ஷீ இட் எல்லாத்துக்குமே இதே மாதிரி ஃபார்மேட்டை நாங்க பயன்படுத்தினோம்னா அழகா வாக்கியங்கள் உருவாக்க முடியும். அடுத்தது பாத்தீங்களா இருந்தால் சோ யூ வி தே என்கிறதுக்கு நாங்க ஆங்கிறத நாங்க யூஸ் பண்ண வேணும். ஆங்கிறதுக்கு பாத்தீங்களா இருந்தால் சில எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் பாருங்க. அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றா தே அவர்கள்ங்கிறதுக்கு தேன்னு சொல்லுவோம். என்ன தே வந்து அந்த இடத்துல ஆங்கிறது வரும். சோ தே ஆர் வாசிக்கிறதுக்கு ரீட்னு சொல்லுவோம். அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்மா இருந்தா தே ஆர் ரீடிங் அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வரும். அதே போல அதை நாங்க எதிர்மறை வாக்கியங்களா நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும்டா ஆக்கு பக்கத்துல நொட்ட போட்டோம்டா தே ஆர் நாட் ரீடிங் தே ஆர் நாட் ரீடிங் அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற எதிர்மறை வாக்கியங்களை எங்களால் இலகுவா உருவாக்கிடலாம். இப்ப நாங்க நேர்மறை கேள்விகளை உருவாக்க வேணுமா இருந்தால் சப்ஜெக்டுக்கு முன்னாடி இந்த ஆவ கொண்டு வந்து போட்டோம்டா சூப்பரா நாங்க இந்த நேர்மறை வாக்கியங்களை நேர்மறை கேள்விகளை வந்து நாங்க உருவாக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்களா இருந்தால் ஆர் தே ரீடிங் அவர்கள் வாசித்து கொண்டா இருக்கிறார்கள். ஆர் தே ரீடிங் அவர்கள் வாசித்து கொண்டா இருக்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல கொண்டு வரும். அதே போல எதிர்மறை கேள்விகளை உருவாக்க வேணுமா நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் உருவாக்க வேணுமா இருந்தால் நாட் சப்ஜெக்டுக்கு முன்னாடி போட்டோமா இருந்தா சரி. இந்த இடத்துல சப்ஜெக்ட் நமக்கு தே. சோ முன்னாடி நாம இந்த நொட்ட போட்டோம்டா நாட் தே ரீடிங் அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கவில்லையா அவர்கள் வாசித்துக் கொண்டு இருக்கவில்லையா நாட் தே ரீடிங் என்று நாங்க என்ன செய்யலாம் இலகுவா வந்து போடலாம். இந்த இடத்துல நொட்ட வந்து நாங்க சுருக்கமா ஆண்டன்னு எங்களால சொல்ல முடியும். நொட்ட ஆண்டன்னு எங்களால சுருக்கமாக சொல்ல முடியும். சோ இவ்வளவுதாங்க இந்த ஹி ஷி இட்டுக்கு இஸ்ஸும் ஐக்கு ஏமும் யூ வி தேக்கு வந்து ஆவும் போட்டு அதோட சேர்த்து நாங்க வேர்ப்ல வந்து வேர்போட சேர்த்து ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து விட்டோம்னா பிரசன்ட் கண்டினியூ டென்ஸ் ஈஸியா வந்து எங்களால உருவாக்க முடியும். அதோட சேர்த்து எப்படி நேர்மறை வாக்கியங்கள் எதிர்மறை வாக்கியங்கள் நேர்மறை கேள்விகள் எதிர்மறை கேள்விகளை வந்து இலகுவாக உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எல்லா விடயங்களையும் அழகா உங்களோட நோட்ல வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நீங்க எகெயின் உங்களுக்கு மீட்டி பார்க்க வேணும்ன்றாலும் ரொம்ப ஈஸியா வந்து மீட்டி பார்த்துலாம். மறக்காமல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. இப்ப நிறைய பேருக்கு சில கேள்விகள் வந்து எழலாம். இது நாம ஒரு வாக்கியம் ஒன்று எடுக்க மாட்டோம். அந்த வாக்கியம் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லாம் வருமா அப்படி என்று எங்களால் எப்படி இலகுவாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி
வழி வரலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கிறு கின்று என்ற அந்த ஃபார்மட்ல வருமா இருந்தா எங்களால இலகுவா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நாங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம். அதே போல இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் வந்து இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் ஒன்று உருவாகலாம். சோ அதற்கான ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன் பாருங்க. அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். தே ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங். சோ இந்த இடத்துல தே வந்ததால ஆ போட்டிக்கும், பிளே என்கிறது verb, அதோட ing ஃபார்ம் போட்டு they are playing, அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்கிறது வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த present continuous tenseல வந்து அந்த வாக்கியங்களை உருவாக்குற போது கொண்டு அப்படிங்கிற அந்த வார்த்தை வருமான விளையாடி கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், விளையாடி கொண்டா இருக்கிறான் அப்படி என்ற அந்த கொண்டுங்கிற வார்த்தை வருமாக இருந்தால் அது நிச்சயமாக பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் இருக்கும். சோ அப்ப உங்களுக்கு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம உடனடியா நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து வாக்கியங்கள் உருவாக்கி நம்ம சூப்பர்பா எங்களால இங்கிலீஷ் பேச முடியும் என்கிறத உங்களால புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கிலீஷ்ங்கிறது கஷ்டமே கிடையாது, ரொம்ப இலகுவாக எங்களால பேச முடியும். சரியான முறையில படிச்சோம்டா ரொம்ப இலகுவாக இங்கிலீஷ நம்ம எப்படி தமிழ் பேசணுமோ அதே போல இங்கிலீஷ் வந்து நாங்க பெர்ஃபெக்ட்டா வந்து எங்களால பேச முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கொள்றேன். சோ நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இலகுவாக ரொம்ப கிளியராக இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை வந்து நீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமா மறக்காம கமெண்ட்ல வந்து நீங்க தெரிவிங்க. அதற்கான ரிப்ளை வந்து நாங்க நிச்சயமாக பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு எப்பவும் தேவை. நீங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு போயிடாமலுக்கு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா அமையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு இந்த வகுப்புல இருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் மஸ்பி. நன்றி.